ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த நியூ காலர் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதான்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இப்போ இந்த காலர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸை வந்து ரெண்டாக மடித்து நான் வச்சுருக்கேன். இப்போ ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்லேருந்து அகெயின் ஒரு 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டிசைன் காலர். பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், பட் ஆனால் நான் பண்ணுற இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த காலரை பண்ணி முடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலரோட ஆக்சுவல் டெப்த்து, அதாவது நம்மளோட நெக்கோட ஆக்சுவல் டெப்த் வந்து 7 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 7 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 3 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 10ல் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது டோட்டலாக 10 இன்ச்சஸ். நம்மளோட ஆக்சுவல் காலரோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ். 7லேருந்து ஒரு 3 இன்ச் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 10 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து ஒரு கிளாஸ் ஷேப்பில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்களும் இந்த காலர் டிசைனை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிக்க முடியும். இப்போ நம்ம அந்த கிளாஸ் ஷேப் வந்து வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்கேலோட அளவு அப்படியே வந்து அந்த லைன் மேலே வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம லைன் வந்து போட்டுக்கிறோம். ஓகே, அந்த ஸ்கேலோட அளவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு 1 இன்ச்சஸும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலேயும் அதே மாதிரி நான் ஒரு 1 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த கிளாஸ் ஷேப்பை நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த கிளாஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த நெக் டிசைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய பார்ட் தனியாக நம்ம எடுத்துருக்கோம். இது தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து ஒரு துணியில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட நெக் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக அதோட இன்சைட் வந்து இந்த மாதிரி கேன்வாஸை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த தனியாக எடுத்துருக்க அந்த கிளாஸ் ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து அது மேலே வச்சுட்டு நான் இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ கரெக்டாக அதே மாதிரியே வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த சைடு இருக்கக்கூடிய நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம். நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீட்டாக அழகாக அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க இந்த பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பார்ட்டை வந்து இதே மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவைப்படும். ஓகேங்களா, இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் நம்ம விட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ அந்த 1 இன்ச் மேலே வர மாதிரி வச்சு கரெக்டாக, அதாவது அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பீஸ் நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த 2 பீஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணதை விட ஒரு 1 இன்ச்சு வந்து அது எக்ஸஸாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே கட் பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணி அந்த கிளாஸ் ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்லாண்டிங்காக இருக்குது இல்லையா, இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய சைடில் இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய சைட்லேருந்து மார்க் பண்ணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய சைட்லேருந்து கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்க அந்த 3 இன்ச்லேருந்து இந்த 1.5 இன்ச்சஸை வந்து கர்வ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு போட் நெக் மாதிரி கர்வ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து நீட்டாக அதை பண்ண முடியும். ஸோ நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நம்ம 2 கிளாஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது 2 பீஸுமே ஒன்றாவே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி அதோட நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப நீட்டாக கிளியராக உங்களுக்கு இதை பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த நெக் டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி நான் சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 பீஸையுமே ஒரு ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு ஃபேப்ரிக் மேலே நம்ம அதை வச்சுட்டு அது ரைட் சைட் டு ரைட் சைட் டுகெதர் வச்சுட்டு அந்த நெக்கும் அந்த அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இல்லையா, அந்த பகுதியை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஸ்லாண்டிங் சைடு தைக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய பகுதியும் அந்த நெக்கையும் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். போத் 2 நெக்கையுமே அதே மாதிரி அந்த 2 பீஸுமே ஒன்றா இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ அந்த நெக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிட் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நீட்டாக வந்து அது டேர்ன் ஆகி வரும். ஸோ அதனால் வந்து ஸ்லிட்ஸ் போட்டுட்டு அந்த கார்னரையும் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு அது டேர்ன் பண்ணும்போது நீட்டாக வரும் நமக்கு. ஓகே, இப்போ அது டேர்ன் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா அது மேலே வந்து ஒரு எட்ஜ் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க, ஒரு டாப் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க. 2 பீஸுக்குமே அதே மாதிரியே ஒரு டாப் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இப்போ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெக்கை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு துணியில், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது மேலே வச்சுட்டு, அதாவது அதோட சென்டர் வந்து நாச் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அதோட நெக்கோட சென்டரை ஒன்றா வச்சுட்டு ஃபுல்லாக வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து அதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து நாச்சஸ் நான் இப்போ போடுற மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு இதை டேர்ன் பண்ணி இன்சைட் டு அவுட் சைட் வந்து அவுட் சைட்லேருந்து இன்சைட்க்கு டேர்ன் பண்ணிவிடுங்க. டேர்ன் பண்ணிவிட்டு அது மேலேயும் ஒரு டாப் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட நெக் டிசைன் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த காலரை எப்படி இதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இன்ச்சஸ் வந்து நமக்கு தேவை. ஓகே, ஸோ அந்த 3 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி ப்ளேஸ் பண்ணுறனோ அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் அதே மாதிரியே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கரெக்டாக அந்த 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக அதில் வந்து எண்டில் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு சைடில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சு இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு கேப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 சைடுமே வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து அந்த காலரில் வந்து அந்த நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து அதை செக்யூர் பண்ணுறதுக்காக, அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பின் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக பின் பண்ணதுக்கப்புறமா அந்த காலரை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அட்டாச் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அந்த காலரை வந்து எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணணும் அதே மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களோட நெக்கோட டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 7 இன்ச்சஸ் தானே உங்களோட நெக் டெப்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து அந்த காலர் வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஸோ தட் அந்த காலர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கும். நீங்கள் அந்த டாப் ஸ்டிச்சஸ் போடலைன்னா நீங்கள் போடும்போதுலாம் அது ஓப்பன் ஆகிடும். பட் அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் அவ்வளோதான், இப்போ நம்மளோட நியூ காலர் நெக் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்த நெக் டிசைன் எப்படி ஈஸியாக அண்ட் நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் வேற ஒரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். Till then, take care. Bye bye.